வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, வயிற்றில் இருந்த கருவை கலைத்தவர், பயந்த நெப்போலியன் மனைவி, சமாதானம் செய்த தந்தை. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோல முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோல முழுமையாக பார்க்கலாம். தன்னுடைய மனைவி குறித்து முதலாக மனம் திறந்த நடிகர் நெப்போலியன் கூறியிருக்கும் விஷயம்தான் தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. தென்னிந்திய சினிமா உலகில் ஒரு காலத்தில் மிக பிரபலமான நடிகராக இருந்தவர் தான் நெப்போலியன். இவர் ஜெயசுதா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிக்கு தனுஷ், குணால் என்கிற 2 மகன்கள் உள்ளனர். தற்போது நெப்போலியன் அமெரிக்காவில் குடும்பத்துடன் செட்டில் ஆகி வசித்து வருகிறார். அது மட்டும் இல்லாமல் அவங்க ஹைடெக் விவசாயமாகவும் பெரிய தொழிலதிபராகவும் இருக்கிறார். இப்படி இவர் இருப்பதற்கு காரணமே அவருடைய மகன் தனுஷ் தான். தனுஷிற்கு 4 வயது இருக்கும் போதே தசை சிதைவு என்ற நோய் ஏற்பட்டது. இதற்காக நெப்போலியன் பல மருத்துவ சிகிச்சைகளும் மேற்கொண்டிருந்தார். இருந்தும் பயனில்லாமல் போனது. இவர் திருநெல்வேலி அருகே உள்ள பாரம்பரிய முறைப்படி இந்த நோயை குணப்படுத்தியிருந்தார். ஆனால் முழுவதுமாக குணமாகவில்லை. தனுஷ் உயர் சிகிச்சைக்காக நெப்போலியன் தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு அமெரிக்காவுக்கு சென்றார். அங்கே தன் மகனுக்காக தங்கிவிட்டார். தனுஷுக்கும் தன்னோட குறை மறந்து பல துறைகளில் சாதித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நெப்போலியன் நடத்தி வரும் பல நிறுவனங்கள் தனுஷ் தான் கவனித்து வருகிறார். இதனால் தனுஷுக்காக ஒரு தனி நிறுவனமே நெப்போலியன் உருவாகி இருக்கிறார். தற்போது தனுஷுக்கு 25 வயது தான் ஆகுது. நெப்போலியன் திருமண ஏற்பாடு செய்து வந்திருக்கிறார். இந்த நிலையில சமீபத்தில் நெப்போலியன் மகன் தனுஷ் இருக்கும் நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்துவிட்டது. நெப்போலியன் வருங்கால மருமகள் பெயர் அக்ஷயா. இவருடைய சொந்த ஊரு திருநெல்வேலி மாவட்டம். அங்கு மூலக்கரைப்பட்டியை சார்ந்த விவேகானந்தர் என்பவருடைய மகள் தான் அக்ஷயா. இவர்தான் நெப்போலியன் மகன் தனுஷ் திருமணம் செய்ய போகிறார். அதோடு தனுஷ் இந்தியாவிற்கு வர முடியாததால் வீடியோ காலின் மூலம் நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்திருக்கிறது. ஜப்பானில் தனுஷ் திருமணம் நடக்க இருக்கிறது. தற்போது திருமண வேலைகள் நெப்போலியன் பிஸியாக இருந்து வருகிறார். இந்த திருமணத்தில் திரைப்பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் கலந்து கொள்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்படி இருக்கும் நிலையில சமீபத்தில் அளித்த பேட்டியில நெப்போலியன் தன்னுடைய மனைவி குறித்து சொன்ன விஷயம்தான் இணையதளத்துல வைரலாக்கப்பட்டு வருகிறது. அதாவது நெப்போலியன் தன்னுடைய மனைவி நண்பர்கள் பெண் பார்க்க சென்ற போது அவர் கல்லூரி சென்றிருக்காங்க. பின்பு அவர் என்னை விசாரித்து வேண்டாம் என்று சொல்லிட்டாராம். இதை கேட்டு எல்லாருமே பதறி போனாங்களா? என்ன காரணம் என்று கேட்டதுக்கு அவர் எஜமான் படத்துல வயிற்றுள்ள கருவை கலைக்கும் அளவுக்கு கொடுமைக்காரன், இவர் எப்படி குடும்பம் நடத்துவது என்று கேட்டாராம். அதெல்லாம் சினிமா, நிஜத்துல அவர் ரொம்ப நல்லவர், விசாரிக்காமல பெண் கொடுப்பாங்க என்றெல்லாம் ஜெயசுதாவுடைய அப்பா அவரை சமாதானம் செய்திருக்கிறார். அதன் பின்புதான் அவர் சம்மதித்து திருமணம் நடந்தது என்று நெப்போலியன் அவர்கள் அந்த இதில் சொல்லியிருந்தது சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.